வணக்கம் மெய் உறவுகளே. மெய்ப்பொருள் ரகசியம் என்பதை பற்றி வள்ளல் பெருமான் குறிப்பிடுவதை பார்ப்போம். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலி. உள்ளொளி என்பது ஒரு மனிதனிடத்தில் கண் வழியாக பரவுகின்ற ஒளி. கண் வழியாக நல்லதை இவன் ஊடுருவி பார்க்க வேண்டும். கதிர்நலம் எண்ணிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றனும் அருட்பெரும் ஜோதி என்பவர் வள்ளலார். அப்படி கதிர்நலம் ஒளி வகையாக உள் ஒளி, நல்ல பார்வை, நல்ல பேச்சு, நல்லதை கேட்பது, இதன் வழியாக உள்ளொளி ஊடுருவுகின்றது. எப்படி ஒரு மனிதனிடத்தில் செல்வம் ஓங்கி இருக்கின்றதோ அதுபோன்று நல்ல ஒளி ஓங்கி இருக்க வேண்டும், நல்லதை ஈர்க்க வேண்டும். அதனால்தான் மணிவாசகர் ஈர்த்து என்னை ஆட்கொண்டன்னு எழுதுவார். அப்படி ஈர்த்தல், பார்த்தல், நினைத்தல் என்ற சக்தியெல்லாம் நல்ல ஒளியை தருகிறது. அப்ப இந்த உள் ஒளி ஓங்கி இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் செல்வம் எப்படி ஓங்கி இருக்கின்றதோ அதுபோன்று உள் ஒளி ஓங்கி இருக்க வேண்டும். உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட என்றார். உயிர் இரக்கத்தால், உயிர் நேயத்தால், உயிர்களுக்கு எந்த விதமான துன்பம் செய்யாமல், கொலை செய்யாமல், புலால் உண்ணாமல், புறம் பேசாமல், இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது உயிர் ஒளி ஓங்கி இருக்கின்றது. உயிர் ஒளி விளங்கிட, அப்ப விளக்கம் பெற்றிருக்குது. அப்ப உயிர் இரக்கத்தால், தர்மத்தால் இந்த உயிர் ஒளி விளங்கி இருக்கின்றது. இந்த உயிர் ஒளி விளங்கி அது உள் ஒளி ஓங்கி உயிர் ஒளி விளங்கி வெள்ளொளி காட்டிய, வெள்ளொளி என்பது கோடிய சூரிய பிரகாசமுடைய அருட்பிரகாசம். அது இறைவனிடத்தில் இருக்குது. அப்ப வெள்ளொளி காட்டுகின்றார் இறைவன். யாருக்கு வெள்ளொளி பிரகாசம் கிடைக்கும்? யார் அந்த அருள் ஒளியை பெற முடியும் என்றால் பரிசுத்த உள்ளொளி, உயிரொளி, வெள்ளொளியாகிய பரபிரகாசத்தை பெற்று அனுபவிக்கலாம்.